தென்னிந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியை பறித்தீர்கள். இப்பொழுது எங்களின் உரிமையை பறிக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். நாட்டை ஆளுவதில் எங்களுக்கு இருக்கிற பங்கை நீர்த்து போக செய்ய நீங்கள் சதி செய்கிறீர்கள். இது நாரி சக்தி மசோதா அல்ல, பாஜகவின் நரித்தன மசோதா என்பதை இந்த அவையிலே நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு அவசரமாக இந்த அவையை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களவையை சேர்ந்த 40 உறுப்பினர்கள் தேர்தல் களத்தை விட்டு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் பாஜகவையோ அதன் கூட்டணியான அதிமுகவையோ ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்யவில்லை. எனவே நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் மாறாக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். 25 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு அடிமை சாசனம் திமுகவிற்கு எழுதி கொடுத்த ஐயா சுண்டெலி வெங்கடேசன் அவர்களே, உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் மட்டும் தான் ஒலிக்குமா? ஏன் சட்டசபையில், தமிழக சட்டசபையில் ஒலிக்காதா? ஏன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்று மட்டும் தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? ஏன் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்று கேள்வி கேட்க மாட்டீங்களா? இங்கே நடக்காத குற்றங்களா இந்தியாவில் நடந்துருச்சு? இந்தியாவுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு சேர வேண்டிய 33% இடஒதுக்கீட்டை இன்னைக்கு ரத்து பண்ணதுக்கு காரணமே நீயும் உன்னுடைய திமுக கூட்டணியும் அந்த காங்கிரஸும் சேர்ந்து பெண்களுக்கு சேர வேண்டிய உரிமை தட்டி பறித்து விட்டு எந்த மூஞ்சை வச்சுட்டு பாராளுமன்றத்தை நீ பேசுற? என்னைக்காவது உன்னுடைய 2 எம்எல்ஏக்கள் சட்டசபையில், தமிழக சட்டசபையில் திமுகவை எதிர்த்தோ திமுக முதலமைச்சரை எதிர்த்தோ கேள்வி கேட்டிருக்கீங்களா? இங்கே சாரா யாரும் ஓடலையா? இங்கே பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? ஏன் டெய்லி பெண்கள் கற்பழிக்கப்படலையா? பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா? இல்லை வந்து சாராயமும் ஓடல, போதைப் பொருளை ஓடலையா? இங்கே இல்லை மின்கட்டணம் உயரலையா? இல்லை விலைவாசி உயரலையா? எதையாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? தமிழக சட்டசபையில் திமுக அரசு செய்வது மக்கள் விரோத செயல் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் மு.க. ஸ்டாலினோ திமுக அரசு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. ஏன்னா 25 கோடி ரூபா வாங்கிட்டீங்க. அதனால திமுக வைத்து நீங்கள் பேச மாட்டீங்க. பணம் எவன் கொடுத்தாலும் பல்லை இழிச்சிட்டு போகிற குரூப் தானே அவங்க குரூப்பு. உண்டியல் குலுக்கி குரூப் தானே அவங்க குரூப்பு. நீங்கள் எல்லாம் பாரத பிரதமரையோ அல்லது பாஜகவையோ விமர்சித்து பேச என்ன தகுதி இருக்குது? தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்வி கேட்காத நீ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் போய் பேசுறேன்னு சொன்னால் உன்னைய போல ஒரு தமிழ் இன துரோகியாகவும் இருக்க முடியும், பெண்கள் இன துரோகியாகவும் இருக்க முடியும். பெண்களுக்கு சேர வேண்டிய இங்கே தமிழகத்தில் பெண்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, கற்புக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா கடைசியில் பெண்களுடைய உரிமையை கூட பறிக்கக்கூடிய கும்பலாக தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட்டணி கும்பல் மாறிவிட்டது என்றால் அவங்கள போய் கேளுடா, அவங்கள போய் கேளு. தமிழக சட்டசபையில் உன்னுடைய 2 எம்எல்ஏவை திமுகவை ஏற்று கேள்வி கேட்க சொல்லு. 5 வருடமாக 9 ஓட்டையும் மூடி நிற்கிறானுங்க உன்னுடைய எம்எல்ஏக்கள். ஆனால் இங்கே நீ பாராளுமன்றத்தில் மட்டும் கத்தி கத்தி பேசி என்ன பிரயோஜனம்? உனக்கு இங்கே உரிமை கொடுத்துருக்குறோம் கத்தி பேசுறதுக்கு. ஆனால் தமிழக சட்டசபையில் அடிமையாக கூனி குறுகி நிற்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. உன் கட்சியே உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வச்சுட்டு நீ பாராளுமன்றத்தில் பேசணும்னு சொன்னால் உன்னை போல ஒரு ஈனப்பிறவி இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில், உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை விட தமிழ்நாட்டின் வெற்றி தான் முக்கியம் என்பதுதான் காரணம். இங்கே பிரதமர் மிக நீண்ட 40 நிமிடம் உரையாற்றினார். எதிர்க்கட்சிகளே எனது உரையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அது சரி, நாங்கள் 40 பேரும் இங்கே இருக்கிறோம். நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய இணையமைச்சர் எங்கே இருக்கிறார்? பிரதமரின் உரையை கேட்காமல் திரு எல்முருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார்? அவிநாசியில் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடியோடு சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தேவை தமிழக மக்களின் ஓட்டு, எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் தன்மானம் மிகுந்த வெற்றி. தன்மானம் மிகுந்த வெற்றி. அந்த மறுவரையறை பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. ஏற்கனவே 1952, 62, 72 ஆகிய காலங்களில் சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடந்தது. ஆனால் தொகுதி மறுவரையறை சென்சஸை கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு 71 நிறுத்தி வைத்து 50 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையில் மறுவரையறை நடக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பன்மைப்பட்ட ஒரு தேசத்தில், அசமத்துவம் கொண்ட ஒரு தேசத்தில், பல கலாச்சாரம் கொண்ட ஒரு தேசத்தில் மிக நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை. 50 ஆண்டுகள் கிடப்பிலே இருக்கிற ஒரு பிரச்சனையை 50 மணி நேரத்துக்கு முன்பு மசோதாவை கொடுத்துவிட்டு அவசரமாக விவாதிக்கிறீர்கள். உங்களது நோக்கம் தேசத்தின் ஒற்றுமை அல்ல, தேசத்தினுடைய ஒற்றுமை இன்மையும் வெறுப்பும் தான் உங்களின் அடிப்படையான நோக்கம்.